கதை சொல்லலாமா? என்ன கதை சொல்லலாம்? வேலுநாச்சியார் கதை சொல்லலாமா? யாரை பத்தி? ராணியை பத்தி சொல்லலாமா? ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்களாம். அந்த ராணி பேரு வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்களாம்? கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சாங்களாம். யாரு கூட? வேலுநாச்சியார் ஹஸ்பண்டு கூட. அப்புறம் கூட இன்னொருத்தவங்க யார் வந்தா? ஒரு குட்டி பாப்பா, மருது சகோதரர், குயிலி எல்லாரும் கோயிலுக்கு போனாங்களாம். அங்க யாரு வந்தா? யாரு வந்து சண்டை போட்டா? வெள்ளைக்காரங்க வந்து சண்டை போட்டாங்களா? என்ன பண்ணாங்க வெள்ளைக்காரங்க? யாரை கொண்டுட்டாங்க வெள்ளைக்காரங்க? வேலுநாச்சியார் ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க. உடனே வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க? ஊன்னு அழுதாங்க. அழுதுட்டு என்ன பண்ணாங்க? குழந்தைய கூப்பிட்டுட்டு எது மேலே ஏறி போனாங்க? துணியில கட்டிட்டு எதுல போனாங்க? குதிரையில. எங்க போனாங்க? திண்டுக்கல் போய் யாரை பார்த்தாங்க? கோபால நாயக்கர். யாரை பார்த்தாங்க? பார்த்து என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கேட்டாங்களா? அப்புறம் அவரை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாரா? என்னென்னலாம் வந்துச்சு ஹெல்ப் பண்ணுறதுக்கு? குதிரை, யானை, அப்புறம் என்னென்னலாம்? வில் பயிற்சி, அப்புறம் வால் பயிற்சி, இதெல்லாம் சண்டை போடலாம் கற்றுக்கிட்டாங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு போய் சண்டை போட்டாங்க? 8 வருஷம் கழிச்சு போய் திரும்ப யார் கூட சண்டை போட்டாங்க? வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டு யாரு ஜெயிச்சது? வேலுநாச்சியார். யார் தோத்துட்டா? வெள்ளைக்காரங்க. சரி, வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? யோசிச்சு. கோபால நாயக்கர். அப்புறம் மருது சகோதரர். அப்புறம் யோசிக்கிறியா? இப்படிதான் யோசிப்பியா? குயிலி. யாரு? ஓகே, வேலுநாச்சியார் கதை முடிஞ்சிருச்சு. வேலுநாச்சியார் எப்படி இருந்தாங்க? தைரியமா இருந்தாங்க. பிரணீதா, நீ எப்படி இருப்ப? ஒழுங்கா சொல்லு. எப்படி இருப்ப? தைரியமா இருப்ப. எதுக்குன்னா பயப்படுவியா? சரி, ஓகே, பாய். பயப்பட மாட்டேன். பாய்.